ஒரு ஏன்னா எதிர்கால அதாவது முன்னாள் முதலமைச்சர் வயசுல மூத்தவர் அப்படின்னும் போது இவரும் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. அதுக்கே இவர் வந்து உதயநிதி சாரும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். என்ன அவரும் சொல்லியிருக்கிறாரு? பர்சனல் அட்டாக் பண்ணிருக்காரு. பர்சனல் செங்கல்பட்டு அட்டாக் கோர்ட்டில் பண்ணியிருக்கிறாரு. என்ன செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை மனைவி தேடும் கணவனை தேடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் தவறு தான். பர்சனல் அட்டாக்லாம் வந்து தயவு செஞ்சு ஒரு சட்டமன்றத்தில் பேசாதீங்க. சட்டமன்றம் மக்கள் மன்றம், மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க நாளைக்கு ஆட்சியில் இல்லாம இருக்கலாம். ஏன்னா ஆட்சின்றது வந்து எல்லோருக்குமே ஒவ்வொரு மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்கிறது. ரெகுலரா நாம இருக்க போறது கிடையாது இது வரைக்கும். அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருந்த கர்ம வீரர் காமராஜரையே தோக்கடிச்ச மக்கள் இது மக்கள். அப்படின்னும் பொழுது கக்கன், கர்ம வீரர் காமராஜர் இவங்கெல்லாம் வந்து உதாரண புருஷர்கள். அண்ணா தோத்தாரு, கலைஞர் தோத்தாரு, புரியுறதுங்களா? ஜெயலலிதா அம்மா தோத்தாங்க, எம்ஜிஆர். நான் என்ன எதுக்காக சொல்றேன்னா, ஒவ்வொருத்தரும் ஆட்சியில இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு தான் மக்கள். அதுக்கு பிற்பாடு என்ன பண்ணுவாங்க, யாரை பார்த்துட்டு மாற்றத்தை தேடி ஓடுவாங்க.